அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து இல்லை அப்புறம் வாய்ப்பில் நிறைய பேர் சொன்னாங்க. பட் இப்போ இந்த செகண்ட் பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தாவேகா சைடுலேருந்து வந்ததுக்கப்புறம் அது 100% உண்மையான ஒரு விஷயமாகிடும். எஸ், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், அதிமுகவோட இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ திரு செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக எம்எல்ஏ அந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் வந்து இப்போ அஃபிஷியலாக கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் டிவிக்கே ப்ளஸ் அஃபிஷியல் ஸ்டில்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே நாளைக்கு வந்து வெளியாகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய 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 ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் தமிழ் அரசியலில். ஏன்னா எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் டு 3.5 மாதத்துக்குள்ள தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்த டைமில் இந்த மாதிரி ஒரு மேஜரான ஒரு பொலிட்டிஷியன் ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் மேலே 53 இயர்ஸ் கிட்ட அதிமுக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இப்போ இருக்கிற எடப்பாடி வரைக்கும் பார்த்தவர். ப்ளஸ் கட்சியோட உட்கட்டமைப்பு எல்லாமே A to Z தெரிஞ்சவர் அவர். ஸோ இப்போ தாவேகா வந்து இணைஞ்சிருக்கனால ஒரு மாபெரும் சக்தியாக வந்து தாவேகா வரப்போகுது. இவர் மூலியமாக நிறைய கூட்டணி கதவுகள் வந்து திறக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா வர என்ன பெனிஃபிட்னா, கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ ஒரு பெரிய பொசிஷன் தாவேகா மினிஸ்டர் லெவல் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு என்ன மாதிரி ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு பொதுச் செயலாளர் வந்து அப்படின்னு சொல்கிற ஒரு பொறுப்பு வந்து இப்போ வந்து இவருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. தாவேகா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 25 பேர் கொண்ட குழுவை வந்து விஜய் அவர் வந்து இது பண்ணார், ஃபார்ம் பண்ணார். ஸோ அந்த 25 பேரோட தலைவராக அவங்க 25 பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளாக செங்கோட்டையன் அவர் இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. புசி ஆனந்த் அவர்களோட ஈக்குவலான ஒரு பொசிஷனில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து இப்போ நியூஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ தாவேகா வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் படுத்துரும் வீழ்ந்தும் சொல்லிட்டு திமுக நினச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து ஜெட்டு வேகத்தை தாவேகா வந்து டேக் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரோட பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் பல ஃபங்க்ஷன்ஸ் பல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த டைமில் இந்த நடந்துக்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னே சொல்லலாம். ஏன்னா திமுக நாளைக்கு பண்ணியிருக்க செலிப்ரேஷன்ஸ் பல விஷயம் எல்லாமே டோட்டலாகவே டம்மி ஆச்சு. சோஷியல் மீடியா நரேட்டிவ் வந்து டோட்டலாகவே அப்படியே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ செங்கோட்டையன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தலைவர்கள், நிறையா நிர்வாகிகள் வருதுன்னு ஒரு சைனே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து காளியம்மாள், பிடிஆர் நிறைய பேர் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு டாக்ஸ் போயிட்டே இருக்குது. பட் செங்கோட்டையன் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவோட எதிர்காலம் வந்து 100% வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.